முல்லை பூவிது கம்பை தேடுது அப்படின்னும் போது அம்மா இன்னும் கொஞ்சமா அப்படின்வாங்க. அவங்களே புரிஞ்சுப்பாங்க. அப்படி அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு எஸ்பிபி வந்து கவுண்டர் ரியாக்ஷன் இந்தம்மா போடுறாங்கன்னா நம்ம விட்டுறக்கூடாதுன்னு அவரும் ஒரு கவுண்டர் ரியாக்ஷன் போடுவார். சார் அப்படி தான் சார் சினிமா இருந்துச்சு. வீட்டில் ஸ்டுடியோ போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் வந்து ஒரு 12:30 மணிக்கு எந்திரிச்சு வர்றது தூக்கத்தில் ஷார்ட்ஸோடு வருவாங்க. ஒரு வந்து உட்காந்துட்டு அது ஒரு சின்ன பிட் இருக்குல்ல அந்த சின்ன பிட்டு போடு அப்படின்வாங்க. அப்படின்னு அது மட்டும்தான் அன்றைக்கி வேலை முடிஞ்சிச்சு. சீரியஸு சார். அப்படின்னோடனே ஓகேப்பா அப்படின்னு ஊன்னு ஒரு 45-50 தடவை அவன் போட்டுக்கிட்டே இருப்பான். இவன் மறுபடியும் சாப்பிடலாம் போயிட்டு வந்து ரெடி ஆகிட்டியா அப்படின்னா ரெடி ஆகிட்டேன் சார் அப்படின்வாரு. அவ்வளோதான் முடிஞ்சு ரெக்கார்டிங் இன்னைக்கு முடிஞ்சுப்பா நாளைக்கு வேறு என்னப்பா அப்படின்வார். இன்னொருத்தர் ஆண் கத்தணும் சார் அவரை வர சொல்லு அப்படின்னு சொல்லி அதை போட சொல்லுவாங்க. இப்படி வந்து ரெக்கார்டிங் வந்து ஒரு பாட்டுக்கு 1.5 மாதம் 2 மாதம் ஆகிறாங்க. டோல்கேட்டில் ஒரு நடிகர் இருக்கார். அந்த நடிகர் மார்க்கெட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டோல்கேட்டில் சாயந்தரம் 4 மணிக்கு வந்து உட்காந்துருவார். அந்த சாட்டர்டே சண்டேலாம் பார்த்தீங்கன்னா பீக்காக இருக்கும் ஈசிஆர் ரோடு. அங்கே வந்து உட்காந்துட்டு எத்தனை ஜோடி போகிறாங்க எத்தனை பேர் வராங்க இதில் கள்ள காதலர்கள் யார் நல்ல காதலர்கள் யார் புருஷ மொட்டாட்டி யார் எண்ணிக்கிட்டு இருக்கார் ஒரு நடிகர். ஜீவன் இல்லாமல் ஒரு நடிகர். நீ வந்து ஒரு ஆணையும் டூயட் பாட விட முடியாது, பெண்ணையும் டூயட் பாட முடியாது சார். அதுக்கான ஆளுக்கு ஒரு பெண் வந்து டூயட் சார் அதுக்கான காலகட்டங்கள் வரலாம் இல்லையா? இப்போ இருக்கிற சட்டப்படி வந்து ஆணும் டூயட் பாடுறது என்னதான் நீங்கள் காலகட்டங்கள் வந்தால் கூட இயற்கைக்கு மாறான விஷயங்களை ரசிக்க மாட்டாங்கல்ல, அதுதானே உண்மை. நயன்தாரா தனியாக நடித்து ஓடின படம் எத்தனை படம் சொல்லுங்க? ஒரு 3-4 படம் ஓடுச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஓடலையே. நயன்தாராக்கு இன்னைக்கு மார்க்கெட்டே இல்லையே. நம்ம சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸில் ஒரு பாட்டு வராங்களா ஜெகன்னு ஆடுறாங்களா ஒரு குத்துப்பாட்டு போடுறாங்களா ஒரு டூயிட் சாங் பாடுறாங்களா அதோடு அவங்கள முடிச்சு நம்ம வெளியில் அனுப்புகிறோம். தமன்னா ஆடினாங்களே காவாலாவா, அந்த படத்தில் தமன்னா கொண்டு வந்து ஆட விடுங்கப்பா, அது அவங்க ஆடிட்டு போனாங்கன்னா அது ஒரு மார்க்கெட்டபிள் ஆகும். சொல்ல போகிறேன் மாமா சொல்ல போகிறேன்னு வந்து சமந்தாவை கொண்டு வந்து ஆட விடுப்பா. இப்படி தான் வந்து நம்ம வந்து ஹீரோயின்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ குஷ்புவை கொண்டு வந்து நீங்கள் ஹீரோயினை போடுவீங்களா? ரேவதியை கொண்டு வந்து நீங்கள் இப்போ ஹீரோயினை போடுவீங்களா? ஒரு குட்டி மார்க்கெட்டுக்குள்ளே அவங்க முடிஞ்சிருவாங்க. கஷ்டம். நம்ம வந்து என்னென்னா ஹீரோயினை வந்து கவர்ச்சி பொருளாக பார்க்குறோம். 100 படம் எடுத்து ஒரு உதாரணமாக பாருங்களேன். அதில் 97 படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்போம். அவங்க ஒரு கிளாமராக ட்ரெஸ் போட்டு வரணும், அவங்க ஒரு லவ் சீனில் நடிக்கணும், அவங்க ஒரு முத்த காட்சியில் நடிக்கணும், அவங்க ஒரு டூயட் ஒன்று பாடணும், ஒரு குத்துப்பாட்டு ஒன்று பாடணும், அப்படியே அவங்கள முடிச்சு வெளியில் அனுப்பிச்சிடணும். சரி, இவ்வளோ தூரம் வந்து இந்த ஹீரோ வர்ஷிப்லாம் இவ்வளோ வந்து நீங்கள் சொல்கிறபடி வந்து ஒரு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு மன நெருடல், திருப்பி நமக்கு உதவி செய்யலை கீழே வந்தப்பன்னு இருக்கும்போது ஏன் அந்த ஹீரோயின்ஸுக்கு மதிப்பு கொடுத்து நிறையா வந்து அவங்களுக்கு நிறைய படங்கள் கொடுக்கக்கூடாது? அப்புறம் ஏன் அவங்களுக்கு எப்பவுமே இந்த கம்மியான சம்பளம் கொடுக்குறது நான் சொன்னேன் இல்லையா? அப்போ ஏன் இந்த ஹீரோயின்ஸுக்கு வந்து இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் சப்ஜெக்ட் நயன்தாரா இன்றைக்கி வந்து தனியாக நடித்து படங்கள் நல்லா ஓடுதே, அப்போ ஏன் அவங்கள உயர்த்தக்கூடாது? ஹீரோ பின்னாடி அலையணும். நயன்தாரா தனியாக நடித்து ஓடின படம் எத்தனை படம் சொல்லுங்கள்? ஒரு 3-4 படம் ஓடுச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஓடலையே. நயன்தாராக்கு இன்றைக்கி மார்க்கெட்டே இல்லையே. ஒரு மூக்குத்தி அம்மனில் தான் நடிச்சிட்டு இருக்காங்க. இருந்துச்சு 10 கோடி 15 கோடி வரைக்கும் வாங்கினாங்க, இன்றைக்கி இல்லையே. சஸ்டெயின் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னென்னா ஒரு காரணம் வந்து அவங்கள வந்து படத்துக்கு ஒரு 4 பாட்டுக்கு யூஸ் பண்ணுறோம், 2 பாட்டுக்கு யூஸ் பண்ணுறோம், 2 லவ் சீனுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்படி தான் ஹீரோயின் வந்து நம்ம வந்து படத்தில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். நம்ம சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸில் ஒரு பாட்டு வராங்களா ஜெகன்னு ஆடுறாங்களா ஒரு குத்துப்பாட்டு போடுறாங்களா ஒரு டூயிட் சாங் பாடுறாங்களா அதோடு அவங்கள முடிச்சு நம்ம வெளியில் அனுப்புகிறோம். அவங்களுக்கு வந்து நல்ல கதாபாத்திரம் கொடுத்து 1-2 படங்கள் வருது, எல்லாமே நம்ம அப்படி சொல்லிட முடியாது. வந்தாலும் நம்ம பொதுவாக வந்து ஹீரோயின்ஸை இப்படி தான் நம்ம பயன்படுத்துகிறோம். பொதுவாக என்ன நினைக்கிறோன்னா ஒரு ஹீரோ அப்பா வந்து ஒரு 2 பாட்டு பாடணுப்பா ஜாலியாக ஆடணும். இந்த ரஜினி நடித்தார்ல இந்த என்ன ஒரு பாட்டு இந்த தமன்னா ஆடினாங்களே காவாலாவா, அந்த படத்தில் தமன்னா கொண்டு வந்து ஆட விடுங்கப்பா, அது அவங்க ஆடிட்டு போனாங்கன்னா அது ஒரு மார்க்கெட்டபிள் ஆகும். சொல்ல போகிறேன் மாமா சொல்ல போகிறேன்னு வந்து சமந்தாவை கொண்டு வந்து ஆட விடுப்பா. இப்படி தான் வந்து நம்ம வந்து ஹீரோயின்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். ஹீரோயின்ஸ் வந்து இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னென்னா ஹீரோயின்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர் மாற ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் ஒரு 16 வயசில் வந்து ராதிகா இருக்காங்க. இன்றைக்கி வந்து அன்னைக்கு ராதிகாவோட நடித்த ரஜினிகாந்தும் கமலஹாசனும் இன்றைக்கும் ஹீரோ. ஆனால் ராதிகா இன்றைக்கி ஹீரோயினாக நடிக்க முடியாது இல்லை. அம்மா கேரக்டர் அக்கா கேரக்டர் அண்ணின்னு போயிட்டாங்க. பெண்களுடைய உடல் வாகுன்னு ஒன்று இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுது இல்லை. ஒரு ஆணுக்கு அதனுடைய உடல் அமைப்பு அப்படி இயற்கை சயின்டிஃபிக்காக அப்படி தானே இருக்குது. ஸோ அவன் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கமலஹாசனும் நடிச்சுட்டு தான் இருக்கார். வயசாச்சுன்னு நடிக்கிறாரு, அதெல்லாம் விட்டுருங்க, நடிக்கிறாரு. ஆனால் ஹீரோயினால் அப்படி நடிக்க முடியுமா? இப்போ குஷ்புவை கொண்டு வந்து நீங்கள் ஹீரோயினை போடுவீங்களா?
ரேவதியை கொண்டு வந்து நீங்கள் இப்போ ஹீரோயினை போடுவீங்களா? ஒரு குட்டி மார்க்கெட்டுக்குள்ளே அவங்க முடிஞ்சிருவாங்க. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் நிறைய சஸ்டெயின் பண்ணி நடித்த நடிகைகள்லாம் இருக்காங்க. ஆனால் அடுத்தடுத்த கேரக்டர்ஸில் நடிப்பாங்க. அம்மா கேரக்டர் நடிப்பாங்க, மாமியார் கேரக்டர் நடிப்பாங்க, அக்கா கேரக்டர் நடிப்பாங்க, இப்படி பல கேரக்டரில் நடிப்பாங்க. அதனால் வந்து அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. கஷ்டம். நம்ம வந்து என்னென்னா ஹீரோயினை வந்து கவர்ச்சி பொருளாக பார்க்குறோம். அதான் ப்ராப்ளம். ஸோ கதையின் நாயகியாக பார்க்கறது. கதையின் நாயகி தான் அந்த கதாநாயகியாக பார்க்குறோம். அந்த நேரத்தில் நம்ம கதாநாயகியை எப்படி யூஸ் பண்ணுறோம்? நீங்கள் பாருங்களேன், 100 படம் எடுத்து ஒரு உதாரணமாக பாருங்களேன். அதில் 97 படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்போம். அவங்க ஒரு கிளாமராக ட்ரெஸ் போட்டு வரணும், அவங்க ஒரு லவ் சீனில் நடிக்கணும், அவங்க ஒரு முத்த காட்சியில் நடிக்கணும், அவங்க ஒரு டூயட் ஒன்று பாடணும், ஒரு குத்துப்பாட்டு ஒன்று பாடணும், அப்படியே அவங்கள முடிச்சு வெளியில் அனுப்பிச்சிடணும். அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு படத்துக்கு 10 நாள் கொடுத்தா போதும். ஒரு ஹீரோ 40 நாள் நடிக்கணும்னா ஹீரோயின் 10 நாள் நடித்தா போதும். அந்த 10 நாள் முடிச்சோன்னா அடுத்த படத்துக்கு போயிடுறாங்க. அது அந்த சம்பாத்தியம் வேற மாதிரியான சம்பாத்தியம், அதை வாங்கிட்டு வந்துடுறாங்க. பட் இது இந்தியன் சினிமாவில் மட்டும் தானே இருக்குது. வேற மற்ற லாங்குவேஜ், மற்ற அவுட் சைட் கண்ட்ரியில் வந்து இந்த மாதிரி கிடையாது இல்லை. நிறையா வந்து ஃபீமேல் ஆர்டிஸ்ட்லாம் வராங்கல்ல. இப்போ சில ஹாலிவுட்டில் ஒரு ஆர்டிஸ்ட் வராங்க, 16-17 வயசுலேருந்து நடிக்கிறாங்க. அவங்க அப்போ இருந்து இப்போ அவங்களுக்கு 53 வயசு ஆகுது. இப்போ ட்ரூ பேரிமோர்னு ஒரு ஆர்டிஸ்ட்னு நினைக்கிறேன். ட்ரூ பேரிமோர் நடிக்கும்போது அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 வருஷ காலங்கள் ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து மற்ற கண்ட்ரியில் அப்படி தான் இருக்குது. இந்தியன் சினிமாவில் குறிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு மார்க்கெட்டும் இதுவாகிடுதுங்கிறீங்க. நீங்கள் வந்து ஒரு ஆணையும் டூயட் பாட விட முடியாது, பெண்ணையும் டூயட் பாட முடியாது சார். அதுக்கான ஆளுக்கு ஒரு பெண் வந்து டூயட் சார், அதுக்கான காலகட்டங்கள் வரலாம் இல்லையா? இப்போ இருக்கிற சட்டப்படி வந்து ஆணும் டூயட் பாடுறது. என்னதான் நீங்கள் காலகட்டங்கள் வந்தால் கூட இயற்கைக்கு மாறான விஷயங்களை ரசிக்க மாட்டாங்கல்ல, அதுதானே உண்மை. ஸோ டெஃபினட்டாக அது பண்ண முடியாதுங்களா? ஆமாம், அதெல்லாம் வந்து சார் ஏதாவது ஒரு படம் எடுக்கலாம் சார். வித்தியாசமாக பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஒரு பெண்ணும் ஒரு ஆணுங்கிற மாதிரி படங்கள் எடுக்கலாம். அது 1-2 தான் இருக்க முடியுமே தவிர அது மெஜாரிட்டியாக இருக்க முடியாது. மெஜாரிட்டி என்ன, சொசைட்டியில் மெஜாரிட்டி என்ன? ஈசிஆர் ரோட்டில் போனீங்கன்னா ஒவ்வொரு பையனும் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை தான் ஏற்றிட்டு போகிறான் பின்னாடி வச்சு. நீங்கள் டோல்கேட்டில் ஒரு நடிகர் இருக்கார். அந்த நடிகர் மார்க்கெட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டோல்கேட்டில் சாயந்தரம் 4 மணிக்கு வந்து உட்காந்துருவார். அந்த சாட்டர்டே சண்டேலாம் பார்த்தீங்கன்னா பீக்காக இருக்கும் ஈசிஆர் ரோடு. அங்கே வந்து உட்காந்துட்டு எத்தனை ஜோடி போகிறாங்க, எத்தனை பேர் வராங்க, இதில் கள்ள காதலர்கள் யார், நல்ல காதலர்கள் யார், புருஷ மொட்டாட்டி யார் எண்ணிக்கிட்டு இருக்கார் ஒரு நடிகர். ஜீவன் இல்லாமல் ஒரு நடிகர். சரி சார். இப்போ அந்த காலத்தில் இந்த செவுத்துல போஸ்ட் ஓட்டுனதுலாம் சொன்னால சார், ஹீரோயின் போஸ்ட்லாம். அது மாதிரி இந்த காலத்தில் பசங்கள்லாம் மொபைல் ஃபோனில் வச்சுருக்காங்களா, ஃபோட்டோலாம் வைக்கிறாங்களா? அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ நிறைய என்ன மொபைல் ஃபோனில் தான் எல்லாமே இருக்கே சார். இப்போ உங்களுக்கு அன்றைக்கி திருட்டுத்தனமாக பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மொபைல் ஃபோனில் வந்துருச்சு இல்லையா உங்களுக்கு. அதனால் மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறம் இந்த டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆனதுக்கப்புறம் சார், இந்த சினிமாவே நீங்கள் எடுத்துக்கோங்களேன். வந்து ஒரு நாளைக்கு ஒரு படத்தினுடைய ரெக்கார்டிங்னா 2 நாளில் போட்டு கொடுத்துருவார். 2 நாள். ஒரு படத்தினுடைய ரெக்கார்டிங்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து லைவ் ஆர்கெஸ்ட்ரார் எல்லாருமே ஒரு 60 பேர் 70 பேர் வருவாங்க. உள்ளே வந்து இன்ஜினியர் ரூம் இருக்கும். அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து டிஃபன் சாப்பிட்டு வடை காப்பிலேருந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு உள்ளே வந்து உட்காந்தாங்கன்னா ஒரு 7:30 மணிக்கு அசம்பிள் ஆனாங்கன்னா அதை வந்து நோட்ஸ் கொடுப்பார். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நோட்ஸ் கொடுப்பார். அந்த நோட்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி லைவாக வந்து ரெக்கார்டிங் நடக்கும். அவங்க வந்து எல்லாருமே ஒருங்கிணைச்சு மியூசிக் பண்ணுவாங்க. 5 நிமிஷத்துக்கு பாடகர்கள் வருவாங்க. எஸ்பிபி, ஜானகியம்மா, யாராவது இருக்கட்டுமே, ஜேசுதாஸ், மலேசியா வாசன், அவங்க எந்த பாட்டுக்கு யார் வேணுமோ அவங்கள வர சொல்லுவாங்க. அவங்க வருவாங்க. எத்தனை மணிக்கு வருவாங்கன்னா 12:30 மணிக்கு வருவாங்க. வந்தோடனே சார் என்ன சார் பாட்டு என்ன அப்படின்னோடனே அந்த பாட்டை வந்து அவங்ககிட்ட கொடுப்பாங்க. அந்த ஆர்கெஸ்ட்ரா இருக்குல்ல அதை வந்து ஒரு வாட்டி போட சொல்லுவாங்க. இதுதான் சார் மேட்ரு அப்படின்னோடனே அந்த ஒரே நிமிஷம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் அவங்க வந்து அழகாக அந்த பாட்டை பாடி கொடுத்துட்டு போவாங்க. அப்போ வந்து ஒரு ரிஹர்சல் போகும்போது பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் சொல்லுவாங்க. அங்கே வந்து ஜானகி பாட்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா, லைட்டாக அப்படி சின்ன சின்ன நகுசு வேலைகள்லாம் பண்ணாங்க. அந்த இதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. அந்த இடத்துல அம்மா ஜானகிம்மா அது கொஞ்சம் பெட்டராக பண்ணால் நல்லாயிருக்குமா அப்படின்வாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கிளாமராக பண்ணுவாங்க. அதாவது முல்லை பூவிது கம்பை தேடுது அப்படின்னும் போது அம்மா இன்னும் கொஞ்சமாக அப்படின்வாங்க. அவங்களே புரிஞ்சுப்பாங்க. அப்படி
அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு எஸ்பிபி வந்து கவுண்டர் ரியாக்ஷன் இந்தம்மா போடுறாங்கன்னா நம்ம விட்டுறக்கூடாதுன்னு அவரும் ஒரு கவுண்டர் ரியாக்ஷன் போடுவார். சார் அப்படி தான் சார் சினிமா இருந்துச்சு. சினிமா வந்து ரொம்ப எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சினிமா. அந்த காலத்து சினிமா அப்படி தான் இருந்துச்சு. அழகாக ஹாஃப் அ டேயில் பாட்டை முடிச்சு 1 மணிக்கு வந்து அந்த அந்த ரெக்கார்டிங்கே முடிஞ்சிடும். பாடலே வந்து கேசட்டில் பதிவு பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வேலையே இல்லை அதில். இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி ஃப்ளூட் வாசிக்கிறாங்கன்னா தனியாக வாசிக்கணும், கிதார் தனியாக வாசிக்கணும், பியானோ தனியாக வாசிக்கணும், எல்லாமே கீபோர்டு தனியாக வாசிக்கணும். இதெல்லாம் தனித்தனியாக வாச்சு ஒரு மியூசிக் டேரக்டர் வருவார். இப்போ மியூசிக் டேரக்டர் எப்படின்னா யாரும் ஸ்டுடியோவுக்கு போகிறதில்ல. அந்த மியூசிக் டேரக்டர் வீட்லேயே வந்து கீழே வந்து இல்லைன்னா மேலே வந்து ஸ்டுடியோ போட்டுக்கிறாங்க. வீட்டில் ஸ்டுடியோ போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் வந்து ஒரு 12:30 மணிக்கு எந்திரிச்சு வர்றது தூக்கத்தில் ஷார்ட்ஸோடு வருவாங்க, ஒரு ஷர்ட்டோட வருவாங்க. இப்போ தொழிலே கிடையாது. இப்போ வந்து உட்காந்துட்டு அது ஒரு சின்ன பிட்டு இருக்குல்ல, அந்த சின்ன பிட்டு போடு அப்படின்வாங்க. அப்படின்னு அது மட்டும்தான் அன்றைக்கி வேலை முடிஞ்சிச்சு. சீரியஸு சார். அப்படின்னோடனே ஓகேப்பா அப்படின்னு ஊன்னு ஒரு 45-50 தடவை அவன் போட்டுக்கிட்டே இருப்பான். இவர் மறுபடியும் சாப்பிடலாம் போயிட்டு வந்து ரெடி ஆகிட்டியா அப்படின்னா ரெடி ஆகிட்டேன் சார் அப்படின்வாரு. அவ்வளோதான் முடிஞ்சு ரெக்கார்டிங். இன்னைக்கு முடிஞ்சுப்பா, நாளைக்கு வேறு என்னப்பா அப்படின்வா. இன்னொருத்தர் ஆண் கத்தணும் சார், அவரை வர சொல்லு அப்படின்னு சொல்லி அதை போட சொல்லுவாங்க. இப்படி வந்து ரெக்கார்டிங் வந்து ஒரு பாட்டுக்கு 1.5 மாதம் 2 மாதம் ஆகுறாங்க. ஒரு படரோட ரெக்கார்டிங்க்கு 3 மாதம் 6 மாதம் ஆகுறாங்க. எப்படி சார் நீங்கள் உருப்படுது சினிமா? எப்படி உருப்படும்? டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆச்சுன்னா அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும். ஒன்றுமே இல்லாத காலத்தில் ஒரு 2 நாளில் வந்து ரெக்கார்டிங் பண்ணி கொடுத்த மியூசிக் இதை பண்ணார், எம்எஸ்வி பண்ணார், தேவா பண்ணார், சந்திரபோஸ் பண்ணார், மணி பண்ணார், அன்றைக்கி இருந்து எல்லா இசையுமே சங்கர் கணேஷ் பண்ணார், எல்லாருமே பண்ணாங்க. இப்போ எப்படி? கரெக்டு தான். அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அதே மாதிரி சார் இந்த ஒரு நீங்கள் இந்த அந்த கால சினிமா இந்த கால சினிமா